பாருங்க மக்களே பாருங்கள், அந்த இது வந்து சிட்டுன்னு சொன்னோன்னே உட்காந்துருச்சு. பாவம் டயர்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. நம்ம சிவா வந்து சொன்னார் உட்காரு சிட் சிட் அப்படின்னு. அது எப்படி லாங்குவேஜ் புரிஞ்சதோ தெரியல. இவ்வளோ நேரம் வந்தது உட்காந்துருச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 3 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் ஆகுது நடந்து வர்றதுக்கு. நல்லா ரொம்ப அருமையான போவோம். நல்ல நல்ல வீடுங்கள்லாம் இருக்குது. அங்கங்கே ஒரு ஆள் 2 பேர் இருக்காங்க. யானை இருக்குமா இல்லையான்னு கேட்டோம். அதுக்கு யானை இல்லை அப்படின்னு சொன்னா. பா போகலாம், வா பா பா வா போகலாம், வா. சரி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும். போகலாம். இது ஜீப்பு இல்லைன்னா வர முடியாது. கார் மட்டும்தான் கார்லாம் வர முடியாது. ஜீப் மட்டும்தான் வர முடியும். இன்றைக்கி நல்லா அருமையான ஒரு ட்ரிப்பு பை வாக். அதாவது மலையில் ஏறும்போது தான் நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். பாருங்கள், அப்படியே சுற்றிலையும் வந்து எங்கே ஃபுல்லாக பசுமை. பூரா பார்த்திங்கன்னா இங்கே மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஈரமாக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னா போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் அப்படி தான் இருக்கும். இங்கே எப்படின்னா பாக்கு மரம், ஆலமரம், பாக்கு மரம், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ரப்பர். பாருங்கள், ரப்பர் எடுக்கிற மரம். அப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, ரப்பர் சட்டி வச்சுருக்குறாங்க. அது அப்படி காப்பி தோட்டம் இருக்குது. பலாப்பழம் நிறைய இருக்குது. பலாப்பழம், மாமரம். பாருங்கள், இந்த 2 நண்பர்கள் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் 4 கிலோமீட்டர் சொன்னாங்க. சரி போயின்னு ஒரு முடிவோட போயிட்டுருக்கோம். போக போக ரோடு வந்து ரொம்ப குறுகலாகிடுச்சு. ஆனால் நல்லா ஸ்டீப்பு. நல்ல கொஞ்சம் ரோடு. ஒரு பூச்சி போயிடுச்சு. இந்த போதில் நல்ல ரோடு நல்லா இருக்குது. ஆனால் இந்த டேக் ரெஸ்ட் ஓகே சிட் உட்காருப்பா. உட்கார். இவர் 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நிற்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ க்ளோஸாக நிற்கிறாங்க பாருங்கள்.